லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். 4 நாட்களில் தொகுதி பங்கீடு. டெல்லியில் பழனிசாமி பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நேற்று அவசர பயணமாக டெல்லி சென்றார். தொகுதி பங்கீட்டில் பாஜகவுடன் இழுபறி நடக்கும் நிலையில் அது தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் டெல்லி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் கூறியது, தேர்தல் வேலைகள் இருப்பதால் அமித்ஷாவை பார்க்க வந்தேன். அவருடன் தமிழ்நாடு அரசியல் குறித்து பேசினேன். 4-5 மாநிலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறது. எனவே நான் வந்து அவரை பார்த்துள்ளேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித சிக்கலும் இல்லை. எங்களை பொறுத்தவரை எங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. கூட்டணியில் சேர வேண்டிய கட்சிகள் சேர்ந்துள்ளன. தவிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை. இதை அவர்களும் சொல்லிவிட்டனர். இன்னும் 4 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்று கூறினார். இந்தியா நோக்கி வரும் 20 எரிபொருள் கப்பல்கள். இஸ்ரேல் அமெரிக்கா தொடுத்த தீவிர போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருந்து எரிபொருள் கொண்டு செல்லப்படும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதனால் பல நாடுகளுக்கு எரிபொருள் சப்ளை நின்றது. பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு அபாயம் தொற்றியது. ஆனால் இப்போது அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் ஜலசந்தி திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்தியாவுக்கு 2 கப்பல்களில் 97,000 டன் எரிபொருள் வந்த நிலையில் இப்போது இந்தியாவின் மற்ற கப்பல்களுக்காகவும் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்னும் 22 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்திக்கு அப்பால் நிற்கின்றன. இவற்றில் 20 கப்பல்களில் எரிபொருள் இருக்கிறது. அவற்றில் LNG எனப்படும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு 2.15 லட்சம் டன், LPG எனப்படும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு 3.21 லட்சம் டன், கச்சா எண்ணெய் 16.76 லட்சம் டன் வருகிறது. கத்தார் மேல் கை வச்சா ஈரானுக்கு ட்ரம்ப் வார்னிங். மேற்காசிய நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்தார். ஈரானின் சவுத் பார்ஸ் இயற்கை எரிவாயு தளம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது குறித்து முன்கூட்டியே அமெரிக்காவுக்கு தெரியாது. கத்தார் ஒரு அப்பாவி நாடு. அவர்கள் மீது ஈரான் தேவையற்ற முறையில் தாக்குதல் நடத்துவது முறையல்ல. இனி ஈரானை இஸ்ரேல் தாக்காது. ஆனால் ஈரான் மீண்டும் கத்தார் மீது கை வைத்தால் ஈரானின் ஒட்டுமொத்த எரிவாயு தளங்களையும் அமெரிக்கா தரைமட்டமாக்கிவிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். நிர்வாக கட்டமைப்பில் மாற்றம். RSS அதிரடி நடவடிக்கை. இயக்கத்தை வலுப்படுத்த தீவிரம். RSS அமைப்பின் பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்தது. அதில் இயக்கத்தை வலுப்படுத்துவது, நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மேலும் விரிவுபடுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து நிர்வாகிகள் ஆலோசித்தனர். அதன்படி விரைவில் நடக்கவுள்ள RSS நூற்றாண்டு நிறைவு விழா முடிந்ததும் இயக்கத்தின் நிர்வாக கட்டமைப்பில் புதிய மாற்றங்கள் அமல்படுத்தப்படும் என RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஒசபலே கூறினார். இதுகுறித்து RSS நிர்வாகிகள் கூறியதாவது, தேச நலனில் அக்கறையுடன் செயல்படும் இயக்கம் RSS. இந்த இயக்கம் துவங்கப்பட்டு 100 ஆண்டு நிறைவடைய உள்ளது. இதுவரை தாலுகா, மாவட்டம், விபாக், மாநிலம், க்ஷேத்திரம் என்ற வகையில் இயக்கத்தின் நிர்வாக கட்டமைப்பு இருந்து வருகிறது. இதில் ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் இருப்பர். இவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். தற்போது இயக்கம் 100 ஆண்டை நிறைவு செய்யும் நிலையில் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தவும், நாட்டின் அனைத்து சிறிய பகுதிகளிலும் விரிவுபடுத்தவும் தேசிய தலைமை திட்டமிட்டுள்ளது. இதற்காக இயக்கத்தின் அடிப்படை நிர்வாக கட்டமைப்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. இயக்கத்தில் மொத்தம் 45 மாநில பொறுப்பாளர்கள் உள்ளனர். அந்த பொறுப்பாளர்கள் எண்ணிக்கையை விரிவுபடுத்தும் வகையில் 80க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவர். இவை இனி கோட்டம் என்ற பெயரில் அழைக்கப்படும். அதிக உறுப்பினர்கள் அடங்கிய பெரிய மாநிலங்கள் 1க்கும் மேற்பட்ட கோட்டங்களாக பிரிக்கப்படும். அதேபோல் 4 முதல் 6 கோட்டங்கள் சேர்ந்து பிரதேசம் என்ற பெயரில் அழைக்கப்படும். மற்றபடி பிற அனைத்து கட்டமைப்புகளும் அப்படியே தொடரும். தமிழகத்தை பொறுத்தவரை 6 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு விரைவில் கோட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவர்.
RSS இயக்கத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வடக்கு, தெற்கு என 2 மாநிலங்கள் மற்றும் அதற்கான நிர்வாகிகள் உள்ளனர். இனி 6 கோட்ட நிர்வாகிகள் இடம்பெறுவர். நிர்வாக கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதன் மூலம் இயக்கத்தை மேலும் கூர்ந்து கவனிக்க முடியும், அதை மேலும் வலுப்படுத்த முடியும் என தலைமை கருதுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டு கொண்டாட்டம் முடிந்ததும் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என அவர்கள் கூறினர். திமுகவுக்கு விழுந்த அடுத்த அடி முஸ்லிம் மக்கள் ஆதரவு போச்சு. கொந்தளிப்பில் தக்னி பிரிவினர். 2026 சட்டசபை தேர்தலில் புதிதாக விஜய் களமிறங்கியிருக்கும் நிலையில் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா என தெரியாமல் வெளிப்பிதுங்கி நிற்கும் திமுகவுக்கு இப்போது உருது பேசும் தக்னி முஸ்லிம்கள் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளனர். தக்னி முஸ்லிம் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: திமுக ஆட்சி அமைந்த பின் வக்ஃப் வாரியத்தின் செயல்பாடு மிகவும் மோசமாகிவிட்டது. நிரந்தரமான முதன்மை அலுவலரை கூட நியமிக்காமல் வஞ்சித்துள்ளது. இதனால் முஸ்லிம் மக்கள் திமுகவுக்கு எதிராக உள்ளனர். சில முஸ்லிம் கட்சிகளை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஏதோ ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் திமுகவின் பின்னால் நிற்பது போன்ற மாயையை அவர்கள் உருவாக்குகின்றனர். திமுக கொடுக்கும் தேர்தல் நிதிக்காக முஸ்லிம் கட்சிகளும் வாய்மூடி அமைதியாக உள்ளன. தமிழகத்தில் 1.7% உள்ள தக்னி எனும் உறுதி பேசும் மக்களை திமுக வஞ்சிக்கிறது. வட ஆற்காடு மாவட்டங்கள் மற்றும் கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட பகுதியில் அடர்த்தியாக வசிக்கும் தக்னி முஸ்லிம்கள் 12 தொகுதிகளில் திமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து வந்தோம். ஆனால் அவர்கள் ஆட்சியில் அரசியல், அரசு என எதிலும் தக்னிகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. உருது பள்ளிகளுக்கு எவ்வித சிறப்பு திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. இருமொழிக் கொள்கை என்ற பெயரில் உருதை ஒரு மொழி பாடம் போல் ஆக்கிவிட்டனர். எனவே இந்த முறை திமுகவை நம்ப நாங்கள் தயாராக இல்லை என்று கூறினர். ஏற்கனவே சன்னி முஸ்லிம்கள் தங்கள் வழிபாட்டு முறைக்கு எதிரானவரை தலைமை ஹாஜியாக நியமித்ததால் திமுக அரசுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். இப்போது தக்னி முஸ்லிம் அமைப்புகளும் எதிராக திரும்பிவிட்டதால் இதை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் திமுக தரப்பு தடுமாறுகிறது. அமைச்சர் பதவியை விட்டு தந்தால் துரைமுருகனுக்கு எம்எல்ஏ சீட், ஸ்ட்ரிக்டாக சொன்ன திமுக. திமுக பொதுச் செயலாளராகவும் நீர்வளத்துறை அமைச்சராகவும் உள்ளவர் துரைமுருகன். ராணிப்பேட்டை மற்றும் காட்பாடி சட்டசபை தொகுதிகளில் 10 முறை போட்டியிட்டு 8 முறை வெற்றி பெற்றுள்ளார். காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் தொடர்ச்சியாக 6 முறை எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். கருணாநிதி ஆட்சியில் பல்வேறு துறை அமைச்சராக இருந்தவர். சட்டசபையில் காரசாரமாக எழும் விவாதங்களை கூட கலகலப்பாக மாற்றி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை சாந்தப்படுத்தும் திறன் பெற்றவர். சமீப காலமாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வருகிறார். இதை காரணம் காட்டி அவருக்கு சீட்டு வழங்குவதை தவிர்க்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. ஆனால் துரைமுருகன் தரப்பில் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. திமுக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், ரகுபதி, ராமச்சந்திரன், கயல்விழி ஆகியோர் வரிசையில் துரைமுருகனுக்கும் சீட்டு வழங்க திமுக தலைமை விரும்பவில்லை. இந்த தகவலை கவிஞர் ஒருவர் வாயிலாக துரைமுருகனுக்கு தெரியவந்தது. கோபமான துரைமுருகன் தன் சமுதாய ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைக்காது என எச்சரிக்கை செய்துள்ளார். துரைமுருகனை துணை முதல்வர் உதயநிதி சந்தித்து பேசினார். கடைசியாக ஒரு வாய்ப்பு தாருங்களேன் என உதயநிதியிடம் துரைமுருகன் கேட்டுள்ளார். தேர்தல் களத்துக்கு துரைமுருகன் செல்ல வேண்டாம் என கட்சி தலைமை முடிவெடுத்ததற்கு காரணம் அவருடைய உடல்நிலைதான். முதுகெலும்பு முறிவுக்கு சிகிச்சை எடுத்த கையோடு தன் உடலை வருத்தி திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் ஆர்வமாக பங்கேற்றார். அடுத்தடுத்து நடக்கும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார். தன் நிலையை மாற்றிக்கொண்ட திமுக தலைமை அவருக்கு சீட் கொடுக்க முன்வந்திருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சர் பதவி கிடையாது என்ற தகவலை சொல்லி அனுப்பியுள்ளனர். அவர் தரப்பில் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது.